ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே இங்கே சூப்பராக இருக்கோங்க. ஸோ நம்ம வந்து மூணார் விலாக் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்க்குறக்கு நல்லா பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருந்ததுங்க டீ எஸ்டேட்டு. ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹார்ஸ் ரைடிங் இருந்தது. ஸோ குழந்தைங்க 2 பேரும் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸ்கூல் குழந்தைங்களாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போகிற வழியில் எலிஃபென்ட் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த வேல அப்படியே போகும்போதே ஒரு ஆர்ச்சில் எலிஃபென்ட் பார்க்குன்னு பண்ணி ஸோ ஓகே நிறையா எலிஃபென்ட் இருக்கும் போல், அதுக்குன்னு செப்பரேட்டாக பார்க் ஜூ மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டோம் நாங்கள். போதே பார்த்திங்கன்னா நிறையா வந்து கார்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓஹோ, கூட்டம் நிறையா இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் உள்ளே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது உள்ளே பார்க்கிங் வந்து ஃபுல்லாகி போய் தான் வெளியே வந்து கார்லாம் நிற்கிதே அப்படின்ட்டு. எலிஃபென்ட் பார்க்குன்னு போட்டதை பார்த்து நான் யானைக்கெலாம் வந்து செப்பரேட்டாக ஜூ மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உள்ளே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா யானை மேலே எல்லோரும் சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரைட் கூட போகும் போல், இதை தான் வந்து பார்க்குன்னு போட்டிருக்காங்கோ அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த யானை பார்த்திங்களா எவ்வளோ ஸ்டைலாக நின்றுட்டுருக்குன்னு. கொஞ்சம் நேரம் நின்று ஆணும் வாயை பொளந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து நாங்களும் வந்து ரைடுக்கு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 8 யானை வந்து வச்சுருக்குறாங்க. மேலே இந்த மாதிரி சைட்லேயே வந்து ஷெட்டு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யானைங்க வந்து கூட்டு போயிட்டு மறுபடியும் அவங்கள வந்து ரிட்டர்ன் வந்து இறக்குறக்கு அந்த கரெக்டாக அதுவே போய் அந்த ஷெட்டுக்கிட்ட போய் அப்படி போய் நிற்கிது. அங்கே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே நிற்கிறவங்க வந்து அதில் வந்து ஏறி சவாரிக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே சைட்லேயே ஒருத்தர் வந்து அந்த ட்ராலி வச்சுட்டு நிற்கிறார் பாருங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு போட்டு வைக்கிறாரு. ஸோ இது மாதிரி ரைட் போயிட்டு வர்றவங்க யானைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வந்து அமௌண்ட் பே பண்ணி அவங்க பைனாப்பிள் வந்து அவங்க கையாலேயே அவங்க ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் தான். யார் வந்து யானைக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொடுக்கலாம். பாருங்கள், யானைக்கு அவங்க கையால் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதுங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுது இல்லைங்களா? அதே மாதிரி ரைடு போனவங்க மட்டும்தான் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரைடு போகாதவங்க கூட யானைக்கு வந்து வெறும் ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஆப்ஷன். ஸோ அதுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபீட் பண்ணலாம். அதோ போது பார்த்திங்களா, இந்த சைடு இப்படி மேலே ஏறி அப்படி போயிட்டு இப்படி சுற்றி வர மாதிரி அதோ வருது பார்த்திங்களா. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவில் யானை, ஒட்டகம், குதிரை இதிலலாம் வந்து சவாரி பண்ணுறதுக்கு வருவாங்க அங்கே. ஸோ அவங்க வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து ரூ. 10, ரூ. 20ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே தலை தெறிக்க ஓடி போயிடுவேன். கொஞ்சம் பயப்படுவேன். ஐயோ, யானை மேலே ஏறி உட்காந்தா அது என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு. ஆனால் குழந்தைங்க 2 பேரும் அசால்ட்டாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வந்துட்டோம். இன்னும் கார் பாருங்கள் வந்துட்டே இருக்குங்க. இங்கே தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துச்சு. இங்கேயே வந்து வாஷ்ரூம் அது எல்லாமே வந்து இருக்குது. சைட்லேயே வந்து வாஷ்ரூம்லாம் இருக்குது. இது சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ₹700. என்னோட 2வது பாப்பா வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து 5 இயர்ஸுங்கனால அவளுக்கு வந்து டிக்கெட் வந்து இல்லை. ஸோ அதனால் எனக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, பெரிய பாப்பாவுக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் வந்து எடுத்தது. ஒருத்தருக்கு ₹700. ஸோ 3 பேருக்கு வந்து ₹2100 வாங்கிட்டு வந்து எப்படி வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த டிக்கெட்லேயே வந்து நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் வச்சு தான் 3 குரூப்பாக வந்து கூப்பிட்றாங்க. ஸோ 3 ஃபேமிலி அந்த மாதிரி வர மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் எங்களையும் கூப்பிட்டாங்க. ஸோ வந்து இங்கே வந்து ஷெட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யானை ஏதோ அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம தான் போகணும். யானைங்களுக்கும் வந்து பார்த்திங்க ரெஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 7 யானை அந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சஃபில் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து விடுறாங்க. ஒரே யானை ஒரு 2, 3 யானையை வச்சு மொத்தமாக அவங்க வந்து கூட்டு போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஒரு 2 யானை வந்து ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா 3 யானை மட்டும் போயிட்டு வருது. சவாரிக்கு வந்து விடுறாங்க. மறுபடியும் அந்த 3 யானை பொண்ணு மறுபடியும் ஆல்ரெடி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த யானை சவாரிக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ரவுண்டு தான். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்காதுங்க. நம்மலாம் வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம தெருவுலலாம் யானையை கூப்பிட்டு வருவாங்க. அதில் நம்ம சவாரி ஏறி ஜஸ்ட்டு நம்ம தெருக்குள்ளேயே இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வருவாங்க பார்த்திங்களா, அந்த அளவு தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம தான் வந்து ஏற போகிறோம். ஸோ ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு 2 யானை வந்து தனியாக ஷெட்டு போட்டு அது வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை மேலே இருந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம கூடவே வர்றாங்க. ஒருத்தர் வராரு நம்ம கூடவே வர்றாங்க. பாருங்க அங்க இதோ இங்க இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் யானையில இருக்கிறவங்க வந்து போஸ் குடுக்குறாங்க பாருங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 ஃபோட்டோ வரைக்கும் அவங்க வந்து எடுத்துறாங்க. நம்மளோட விருப்பம் தான். எந்த மாதிரியான போஸும் நம்ம வந்து குடுக்கலாம். நம்ம போஸ் குடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரூம்லேயே வந்து நம்மளோட ஃபோன்ல வந்து சாஃப்ட் காப்பியா அவங்க வந்து காப்பி பண்ணி குடுத்துர்றாங்க. ஸோ அத நம்ம வீட்ல வந்து நம்ம ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். என்னனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து சாஃப்ட் காப்பியா அவங்க வந்து குடுத்துர்றாங்க. நம்ம செல்லுல வந்து எடுக்கிறத விட அவங்க இந்த மாரி குடுத்துர்றாங்க. இதுவும் வந்து ஆப்ஷன் தான். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். நீங்க மூணார் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த எலிஃபேண்ட் பார்க்குக்கு வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.